வாழிடத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும். ஒரே இடத்தில் ஒரே வாழிடத்தில் ஒரே குடியிருப்பு. தலித் அல்லாதவர்களும் தலித்துகளும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த கலாச்சாரம் இங்கே வளர வேண்டும். அது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைவுக்கு ஒரு பரிணாமம் பெற வேண்டும். சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சமத்துவபுரத்தில் எல்லாம் சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரே இடத்துல குடிநீர், ஒரே இடத்துல மந்தை, ஒரே இடத்துல கோயில் வழிபாடு, ஒரே இடத்தில் அன்னதானம், எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் உருவாகிறது. ஏழை எளிய மக்களாக கூட இருக்கலாம், வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். வேறு வழி இல்லாமல் இந்த குடியிருப்புக்கு போய்த்தான் தீர வேண்டும் என்கிற ஒரு நிலையை அது உருவாக்கலாம். ஆனாலும் அவன் சேர்ந்து வாழக்கூடிய சூழலை அந்த திட்டம் உருவாக்குகிறது. அவன் உளவியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அது உருவாக்குகிறது. சகோதரத்துவத்தை மலரச் செய்வதற்கான ஒரு சூழலை அது கணிய செய்கிறது. இந்த சிந்தை தலைவர் கலைஞர் ஒருவருக்கு மட்டும்தான் இந்திய மண்ணில், இந்திய அரசு, வேறு யாருக்கும். சமத்துவபுர திட்டம் தோழர்களே, சற்று எண்ணி பாருங்கள். சர்க்காரியா ஊழல் என்று கலைஞருக்கு எதிரான வெறுப்பு பேசப்பட்டது, இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கமிஷனில் விசாரணையில் என்ன இறுதி அறிக்கை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார். அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்க ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். விமர்சனங்கள். தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிரியாக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? இன்றைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தால் அதிகமான வெறுப்பு யாருக்கு எதிராக இங்கே திணிக்கப்படுகிறது? இந்த இந்துக்களுக்கு எதிராக